வணக்கம் மகளே. இன்றைக்கான சண்டே எபிசோடில் என்ன நடந்துச்சு, இந்த முதல் ப்ரோமோவில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். சண்டேன்னு கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன், டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதான் லேட்டு வீடியோ. ஸோ கோச்சிக்காதீங்க, சரியா? ஸோ அப்டேட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இது நமக்கு சுவாரஸ்யமாக என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து யாருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரயானுக்கு தான் போக போகுது. ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே அந்த டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி போய் ரயானுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோர் ரூம் போங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரோமோவில் ஒரு சில விஷயங்கள். முதல் ப்ரோமோ பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் பழைய கண்டஸ்டன்ஸு இவங்களுக்கு பதிலாக இவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த விஜய் விஷால் எவ்வளோ கேவலத்தனமாக தர்சிகாவை யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. திருப்பி எனக்கு அதுதான் தோணுது. எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா முழுக்க தர்சிகாவை இல்லை, டேரெக்டாகவே லவ் கண்டென்ட்னு சொல்லி அடிச்சுட்டு கடைசியில் அன்சிதா பின்னாடி போயிட்டானே. இப்போ அன்சிதா தூக்கி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஜாக்லினுக்கு பதிலாக அன்சிதா இருந்திருக்கலாம் அப்படின்னா இது என்ன மாதிரி அர்த்தம் எனக்கு தெரியல. இது தனுஷ் சொல்லுவார்ல, அப்படியே கிழிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு சீரியஸாகவே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீ வந்துட்டு இப்போ அன்சிதா விடிய உட்கார வச்சு பேசியிருக்கணும். நல்லா பேச முடியலங்கிறதுனால அன்சிதா வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் நீ நினைக்கிற. அதுக்கு இவர் சொல்கிற காரணம் என்னவா இருக்குன்னா, இவங்க அன்பால் இருந்தாங்க, இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏன்டா ஏழை தர்சிகா உள்ளே வரணும், உன்னை செருப்படுத்து செவிலே அடிக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸாக வெயிட் பண்ணுற மக்களே. யார் விஜய் விஷால் ஆரம்பின்னு தான் தயவு செஞ்சு வெளியே போயிருக்கேன். எனக்கு அவ்வளோ கோவம் வருது இவனை பார்த்தாலே. ஸோ அடுத்தது எங்கள் அக்கா சௌந்தர்யா அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனந்தி போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் செல்ஃபீஸாக ஆடுவார், முத்துக்குமரன் செல்ஃபீஸாக ஆடுவார், இவங்க வந்து செல்ஃபீஸாக ஆட மாட்டாங்க, சுயநலமாக ஆட மாட்டாங்க. நீங்கம்மா வீட்டுக்குள்ளே தானே இருந்த நீ பயங்கரமான எப்படி சொல்கிறது, பேசி மண்டையை கழுவுறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும், மக்களாகிய உங்களுக்கே தெரியும், பேசி மண்டையை கழுவுறது யாருன்னு. இப்போ ரயான் பேசுகிற பேச்சு எவ்வளோ இரிட்டேட் ஆகுதோ, அப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஆனந்தி பேசுகிற பேச்சு நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ இரிட்டேட் ஆச்சு. உங்களுக்கே தெரியும். சம்திங் ஒரு 4வது 5வது வார்த்தைலாம் எம்மா ஆனந்தி வாயை மூடுமா தாயே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. சரியா? விடிய 3 நாள் ஒரு 30 செகண்ட் பிரச்சனையை பற்றி பேசுனாங்க. பேசி மண்டையை கழுவுறது யாருன்னு இப்போயாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. சௌந்தர்யா ஏதோ பேசணுங்கிறத பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? டிக்கெட் டு ஃபினாலே விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே போகிறத பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? விஜய் விஷால் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.